இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் நம்ம சேனல் ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த ஒரு சேனல்னு சொல்கிறதோட ஒரு பதிவு, ஒரு டைரின்னு சொல்லலாம். ஒரு வரலாறு மிக்க சில செயல்களை பதிவு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதை ஒரு மிக ஒரு ஒரு கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. கிளர்ச்சின்னா என்னன்னா, தன்னை தூங்க விடாத ஒரு செயல் பேர் கிளர்ச்சி. தன்னை ஒரு ஆட்கொண்டு ஒரு ஒரு அதே தன்மையில் பல நாள் இருந்தால் அந்த செயல் ரொம்ப தீவிரமாக அது ஒரு நம்பகத்தன்மையான செயல்னு சொல்லுவாங்க. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சில மணி நேரம் சில நாட்களில் அது மறைந்துடும், அந்த செயல் மாறும். ஆனால் தியானத்தில் அனுபவம் பெறவங்க, தியானத்தில் உயர்ந்த தியானத்தை பண்ணுறவங்களுக்கு அந்த செயல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க செய்கிற காரியங்கள் அது ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் அது ஒரு பெரிய கிளர்ச்சியாக மாறி அது ஆதிக்கம் செலுத்தும் போது அதை செய்ய வேண்டிய ஒரு வேலைக்கு நம்ம முற்படுறோம். அப்படி தான் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் திருப்பரங்குன்றத்தில் அந்த கோயில் அடிவாரத்தில் உருவானது. இந்த இந்த இதை உருவாக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை நம்ம பிரபஞ்சத்திலேருந்து வர்ற நம்ம தியானத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை அதை பதிவு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அந்த வடிவத்தில் நம்ம பல்வேறுபட்ட ட்ராவலில் எக்ஸ்பீரியன்ஸில் பல்வேறுபட்ட மக்கள்கிட்ட கலந்துரையாடல் பண்ணியிருக்கிறோம். நாம தனியாக இண்டிபெண்ட்டாக உட்காந்து பேசியிருக்கோம். அதில் எனக்கு சில மறுப்பு கொள்கைகள்லாம் இருக்குது. அதில் இந்த ஜெனட்டிக்காக ஜீன்லேருந்து நோய் வருது, தந்தைக்கு இருக்கிறது மகனுக்கு வருது, மகனுக்கு இருக்கிறது தாய்க்கு வருது, இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தியானத்திலேருந்து நான் அறிந்தது. ஏன்னா இந்த ஜீன்லேருந்து வர்ற நோய் என்பது மருத்துவ ரீதியாக அவங்கள்ட்ட ஒரு புரிதல் இருக்குது, ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது, ஒரு ஆராய்ச்சி இருக்குது, கையில் இருக்குது. ஆனால் என்னுடைய புரிதலிருந்து எங்களுடைய தியானத்திலிருந்து நம்ம பார்த்ததில் முற்றிலுமாக அப்படி ஒரு செயல் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது எத்தனை நூற்றாண்டுகளோ எத்தனை வருடங்களோ எத்தனை செயல் கழிச்சோ இதோட நம்பகத்தன்மை ஒரு நாள் நிச்சயமாக என்னைக்காவது யாராவது இதை உலகத்துக்கு மக்களிடம் போதிக்கிறதுக்கோ உரை நடத்துறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும். இது அடிப்படையாக மருத்துவர்கள் எப்படின்னா, ஒரு ஜீன் அடிப்படையில் அந்த மரபுகள் அணுக்கள் அப்படி அடிப்படையில் பரம்பரையிலேருந்து இருக்கிறவங்க கூட அந்த மரபுகள் ஒரு பரம்பரை எப்படி உருவாகுது, ஒரு வம்சாவளி எப்படி உருவாகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி இந்த நோய் இவங்க பரம்பரையில் யாராருக்கெல்லாம் இருந்திருக்கு, கொள்ளு தாத்தாவுக்கு, அதுக்கும் தாத்தாவுக்கு இருந்திருக்கு, இப்படிலாம் இருக்கு. இப்படி அதை வச்சு ஆய்வு பண்ணி இவருக்கு இருக்கிற இந்த நோய் மாதிரியே இவங்க பரம்பரையில் இவ்வளோ பேர் இருந்திருக்கிறதுக்கு இது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பிரத்யேகமாக சொல்கிறாங்க. பொதுவாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பரம்பரையில் இருக்கிறாங்க, ஒரு 4-3 ஜென்ரேஷன் பார்த்த ஒரு பரம்பரையாக இருக்கிறாங்க. அதே அவங்கள்ட்ட இருக்கிற ஜீனும் இந்தியாவில் இருக்கிற பரம்பரையும் ஒரே ஜீன் இருக்குது. இவங்க 4-5 தலைமுறையாக பார்த்துருக்காங்க. 2 பேரையும் சந்திச்சதே கிடையாது. இந்த மாதிரி அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க எத்தனையோ பரம்பரைகள் இருக்குது, அது எனக்கு தெரியும். அப்போ இது அடிப்படையாக என்னன்னா 3-4 மரபுகள் இருக்குது. உயிர்களில் 3-4 மரபுகளாக பிரிக்கப்படுது. அப்போ அந்த 3-4 மரபுகள்லேருந்து தான் மொத்தமாக உயிர் துளிகள் எல்லாம் பிறப்பெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. அப்போ அந்த ஜீன் அப்படிங்கிற சொல்கிறதுல 3-4 தன்மையில் உள்ளது பிரிஞ்சு போகிறத அந்த செயலிருந்து அதை தான் நாம் ஒத்த சொல், ஒத்த ஆன்மா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் என்னென்னா இந்த உயிரின் அடிப்படையிலேருந்து தான் சொல்கிறது. அப்போ இந்த உயிரின் அடிப்படையில் ABC அப்படின்னு 3 கேட்டகரி பிரிச்சுட்டோம்னா இந்த 3 கேட்டகரியில் உள்ளது உலகம் முழுக்க உயிரணுக்கள் இருக்குது. அப்போ இந்த உயிரணுக்களில் அந்த பிரிவில் இருக்கிற நிறையா பேர் பல நாடுகளில் பிறக்கப்படுறாங்க. அப்போ அது பல நாடுகளில் பிறக்கப்படும் போது அந்த மரபுகளில் ஒருத்தருடைய அந்த மரபுகளில் இந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம இந்த மாதிரி கலாச்சாரமாக உறவாக இந்த மாதிரி அடிப்படையில் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லை அப்படிங்கிறது அது ஒரு நிதர்சனமான தியானத்தில் நம்ம பார்த்த ஒரு செயல் வடிவம். அப்போ இதை ஒரு பரம்பரை நோயாக கிராமங்களில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சொந்த அக்கா பொண்ணு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணால் குழந்தை இல்லாமல் போயிடும், இல்லை ப்ராப்ளம் வந்துடும், இல்லை குடும்பத்தில் இது வந்துடும். நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ அதிகமாக பேச்சு வர தொடங்கியிருக்கு.
இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னா, இது மருத்துவ ரீதியாகவும் பேசப்பட்டது தான். இது வந்து வெறும் மூட நம்பிக்கையா பேசப்படலை, அறிவியலும் இதுல சேர்ந்துட்டதுனால மக்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இது அடிப்படை அப்படி இல்லை. பொதுப்படையா நீங்க ஒரு உயிரை பரம்பரை வாயிசா பிரிக்கிறதோட இது ஒரு 3-4 பிரிவாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுல இந்த மாதிரி வெகு சில ஏவுல இருக்கிற அத்தனை பேத்துக்கும் ஒருத்தனுக்கு கேன்சர் வந்தா எல்லாருக்கும் வராது. அந்த மரபுகள் மாற 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 அடுத்ததுல அவனுடைய செயல்ல அந்த பதிவேற்றத்துல இது போல ஒரு சூழலை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அதையும் ஒரு எப்படி இதை சொல்றாங்கன்னா, அவருடைய அந்த முன்ஜென்மத்தோட தொடர்புகள் அவருடைய தனிப்பட்ட முறையில அப்பாவுக்கும் அவருக்கும் இருக்கிறது அந்த மாதிரி கனெக்ஷன்ல இல்லை. முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்பாவுக்கு இருக்கிற நோய் பையனுக்கு இருக்குன்னா அப்பாவோட செயல் வேற, பையனோட செயல் வேற. அப்பாவும் பையனும் ஒரே நேரத்தில் துன்பப்படணுங்கிறதுக்காக 2 பேரும் ஒன்னா காம்பினேஷன்ல சேர்றாங்களே வந்து அப்பா நோய் தான் பிள்ளைக்கு வந்துச்சுங்கிறது முற்றிலும் தவறு. அப்படி ஒரு செயலே இல்லை. இவருடைய சோலுக்கு இது மாதிரி ஒரு சூழலை இவரும் சந்திக்கணும், அவர் சோலுக்கு இது மாதிரி ஒரு சூழலை அவரும் சந்திக்கணும். அவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் இருக்கும்போது அந்த வாழ்க்கையை ஒரு சுமூகமா எடுத்துட்டு போக முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு ஆகணுங்கிறது தான். இதை ஒரு தியானத்திலேயோ இல்லை வேற செயல் வடிவத்தில் கர்ம வினை, உள்வினை இப்படிங்கிறதெல்லாம் சொல்ல செஞ்சாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த முற்றிலும் பிழையான தவறான சில செயல்களை நம்ம வந்து யோசிக்கிறது அது சரியா இருக்காதுங்கிறது நம்ம பார்த்த தியானத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இண்டிபெண்டா ஒரு விஷயம் இருக்கு. இப்ப தியானத்துக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஞானிக்குள்ளேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு ஞானிகளுடைய அந்த குரு பரம்பரையா இருந்தா கூட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கு, அவருடைய அனுபவம் வேறையா இருக்கு. அப்ப அவங்க 2 பேரும் ஒரு சோல் தான், ஒத்த ஆன்மா தான், ஒரே செயல் வடிவம் தான். ஆனா இவர் வேற ஃப்ரீக்வன்சில இருக்காரு, அவர் வேற செயல்பாட்டில் இருக்கிறார். இவர் வேற அனுபவத்தில் இருக்கிறார், அவர் வேற அனுபவத்தில் இருக்கிறார். மகாவதார் பாபா மாதிரியே நீங்க வந்து அந்த ஜீன்னு சொல்லக்கூடியது மகாவதார் பாபா கிட்ட இருந்து லாகிரிட்ட இருந்து யுத்தேஸ்வர்கிட்ட இருந்து யோகானந்தர். இப்ப அவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க 3 பேரும் மகாவதார் பாபாவுடைய அலைவரிசை இருந்தாலும் வெவ்வேறு தன்மையில இருக்கிறாங்க. 2 பேரும் எல்லாரும் என்ன அடிப்படையா இருக்குன்னா அந்த ஆன்மாவுடைய சோல், அந்த உயிர் மரபுகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த தாக்கம் என்பது என்னன்னா அவருடைய மகாவதார் பாபா கொடுத்தாருங்கிறதுக்கு அடையாளம் இருக்க வேண்டிய, மற்றபடி அது மரபுகள்ல இருந்து இந்த மாதிரி ஒரு செயல்ல இருந்து சொல்றதெல்லாம் அது வந்து ரொம்ப வேற மாதிரியான ஒரு செயலாக தான் இருக்கு. இப்போ கண்டுபிடிப்புக்குள்ள நாம கண்டுபிடிக்கிறத தாண்டி மனிதரை கஷ்டப்படுத்திக்காம பார்த்துக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அப்ப ஒருத்தன் என்ன பண்றான், எனக்கு தெரிந்து என்னுடைய நெருக்கமான என் சகோதரி ரொம்ப என்ன வருத்தப்பட்டான்னா தாய் தகப்பனுக்கு கேன்சர் தவறிட்டாங்க. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு நார்மலா ஒரு கட்டி வந்தோன்னா எனக்கு இந்த மாதிரி நோய் வந்துருமோ அப்படின்னு உறவுகள் சொல்லும் போது அவள் அழுதுட்டா. அப்ப தாய் தந்தை கிட்ட இருந்தா நமக்கும் வந்துருங்கிற அந்த ஒரு பரிதாப நிலை இருக்குல்ல, இதை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து. இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் போது வாழ்ந்த தாய் தந்தையோட மதிப்பு குறைக்கப்படுகிறது, அந்த புனிதம் குறைக்கப்படுகிறது. அது நல்ல செயல் அல்ல அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து கூர்ந்து கவனிக்கணும். இதுதான் நோக்கம், என்னோட நோக்கம். அப்ப ஒருத்தருடைய நோய் என்பது தாய் தந்தைக்கு அதனால அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்ந்த விஷயத்துக்குள்ள ஏதோ ஒரு கல் வீசுவது போல தோணிவிடும். அது நல்ல செயலாக இருக்காது. அது நீங்க கொஞ்சம் ஆய்வு செய்து வேண்டும், அதை ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் இதோடைய வடிவமா இருக்கு. எல்லா பேருமே சிவங்கிட்டேருந்து வரவாங்கினவன் தான் தவம் பண்ற அத்தனை பேரும். எல்லா பேரும் உயர்ந்த குருநாதர் கிடையாது, உயர்ந்த குருநாதர் கிடையாது. அப்ப அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிவன் மீது தான் கல் வீசப்படுகிறது. அப்ப அதோடைய பொருள் என்ன அப்படின்னா, சிவன் வழியிலிருந்து வந்திருக்கலாம், அவன் ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு கிடைக்கப்படுது, அவனுக்கு ஒரு செயல் வடிவம் இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். அந்த மரபுகள்ல இருந்து, சிவனுடைய மரபுகள்ல இருந்து யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் தோன்றாங்க. அது மிக சரி, தோன்றது சரி. ஆனால் அவர்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில இந்த கால கணக்குப்படி அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கப்படுது. அப்ப அங்க என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அப்போ அவன் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் கல் வந்து சிவன் மீது வீசப்படுகிறது. ஏன்னா அந்த மரபுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். வந்தவன் ஓம் நமச்சிவாயன்னு பாட்டு பாடுறான், ஆடுறான், ஒரு சிலையை வச்சு விட்டுறான், ஏதோ ஒன்று பண்ணி நான் சிவன் பரம்பரையை சார்ந்தவன் தான், நான் சித்தர் குலத்தை சார்ந்தவன் தான் சொல்லும்போது அவனுடைய ஒட்டுமொத்தமான பிழைக்கும் சித்தர் குலமோ சித்தர்களோ சிவனோ எல்லாத்துக்கும் அந்த களங்கம் ஏற்படுகிறது, அந்த கல் வீசப்படுகிறது. அது ரொம்ப கஷ்டம். அப்போ அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத மக்கள் பார்க்க தொடங்கணும். அது அவனுக்கு கிடைத்தது. நம்ம ஒரு அனுபவம் இருந்ததுன்னா இந்த அனுபவத்தை கொடுத்தது இறைவன். ஆனால் இதை கொடுத்தது இறைவன் இந்த சோலுக்கு இதுதான் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இது இண்டிபெண்டா இதுக்கு இவ்வளோ ப்ரெசன்டேஷன், இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஒரு தந்தையை வந்து நீங்கள் அதை கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவசியமாக புரிஞ்சுக்கணும். தாய் தந்தை மனிதனில் ஆரம்பித்து பார்வதி சிவன் வரைக்கும் இந்த கல் வீசப்படுகிறது. இந்த கல்லை தவிர்க்கப்படணும். அறிவியலாவும் சரி, நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறவங்க கூட ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கணும். நமக்கு இருக்கிற நோய் அது நம்மளுடைய கரும வினை அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துட்டு கூட காலத்தின் சூழல் இதை நாம் கடக்க வேண்டும், இது நமக்காக இது கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதோடைய நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் வேறு வழியில் மட திருப்பி விடாதீங்க, வேறு வழியில் பார்த்துடாதீங்க. அதை பார்க்குறத தவிர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செய்து இதுக்குள் எப்பொழுதும் உறவுகளை தாய் தகப்பனாக இழுத்துடாதீங்க, இதை தவிர்த்துக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை வந்து உருவாக்கப்படும். அதை நீங்கள் அவசியமாக பார்த்தா நல்லாயிருக்கும். இதுதான் இதுக்குள்ளே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட தியானத்திலிருந்து பார்த்த செயலிருந்து தான் நான் சொல்கிறேன். பார்த்துக்கங்க.